சாவர நூடு பாட்டு தயவலி ஃபஸ்ட்டு போயிட்டு டவுன் ஆயிட்டு என்னிட்டியாவா? என்ன ப்ரோ மென்டல் ஆயிட்டியா? லூஸு யூஸு பிடிச்சி போச்சா உனக்கு? என்ன ப்ரோ எனிமி அடிச்சு எமௌண்ட்டு போடுவான்னு பார்த்தா நீ டீம் எடுத்து நான் கைகிறேன் அவனை ரிவ்யூ பண்ணுறத விட்டுட்டு எமௌண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது மக்களே. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தவங்க நிமிஷம் அங்கே யாராச்சும் புதுசாக வந்து என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு எனக்கு தட்டி விட்டு மக்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுடக்கூடாது, வெட்டணும், துண்டிக்க வெட்டணும். எத்தனை துண்டா வெட்ட முடியுமோ அத்தனை துண்டா வெட்டணும். இன்னைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு 5 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்து குளிச்சுட்டு ஷார்ப்பாக போய் கேம் உண்டலான்னு ஏதாச்சும் அப்டேட் ஏதாச்சும் ஈவெண்ட் வந்துட்டான்னு பார்த்தேன். எதுவும் வரல. சரி ஏதாச்சும் ஒரு அடிச்சு ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம், ஒரு கண்டென்ட் கொஞ்சம் கிரியேட் பண்ணலான்னு பார்த்து நானே சிஎஸ் மேட்ச் போன உடனே பட்டுக்க வச்சுட்டானோ மக்களே. அப்போ ஒன்று பண்ணியிருப்பான் பாருங்களா. எழுந்து மெடிக்கிட்டு போடுறத விட்டுட்டு அப்படியே எமௌண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டானோ. மண்டெல்லாம் அப்படியே கிருன்னு சுற்றுது மக்களே. என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல. காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் நம்மளை வந்து டென்ஷன் படுத்தி விட்டானோ மக்களே. ஒரு 2வது ரவுண்டு இல்லை 3வது ரவுண்டு நான் அடுத்த மேட்ச் கூட எப்படி வேணாலும் அடிச்சிருந்தா போகல. போன காலையில் ஃபஸ்ட்டு மேட்ச்சை முதல் டவுனே நம்ம தான் பொற மண்டையில் தட்டி படுக்க வச்சுட்டாங்கும் போது எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுத்தே அவனு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட கருமா அந்த தூக்கி போட்டு டேமேஜ் நான் குறைச்சி விட்டானோ. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நெருப்பை கொஞ்சம் ஏற்றி விட்டு குளிர் காய ஆரம்பிச்சிட்டான். நம்ம டீம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டானோ. நம்ம அப்படியே பறந்து போய் ஒரு டவுன் வச்சாச்சு. திரும்ப வெயிட் பண்ணி ஆளாம் தான் நினச்சான். அவனுக்கு டேமேஜ் கொடுத்தனால அவனையும் ஏறி போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த 2 நாயும் தான் நமக்கு எமௌண்ட்டு போட்டான். எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுத்து எமௌண்ட்டு போடலாங்கும் போது தான் எல்லா டீம்மேட்லையும் இந்த மாதிரி தான் லூஸு தாயோலிலாம் இருந்து கில் எடுத்து கொடுப்போம். இப்போ தான் நம்ம கஷ்டப்பட்டு அடிப்போம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கில் எடுத்து தரமாட்டான். டக்குன்னு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம கொஞ்சம் எமௌண்ட்டு போட்டே கொஞ்சம் வெறுப்பேற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எமௌண்ட்டு போடுவோம். அப்போ தான் பக்கத்தில் நின்று டட்டுன்னு சுட்டே லூட்டு போடுவோம். பைத்தியக்காரன் ஆயும். எனக்கு மட்டும்தான் ஒரு வேளை இந்த மாதிரிலாம் நடக்குதா இல்லை உங்களுக்கு நடக்குதா என்னன்னு தெரியல மக்களே. யாருக்காச்சும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏய் மாம்பழம் கோவா மாம்பழம் செலுத்து மாம்பழம் நீந்தானாடா. இந்த முத்துப்பாண்டி கோட்டைக்கே வந்து எண்ணெயை அடிச்சுட்டு எண்ணெயை எமௌண்ட்டு போடுறீங்க. அந்த நூபு பாட்டு ஊட்டி இந்த வரண்டா டேய் மாட்டு ஊட்டி இங்கே இருக்கியா போடு. இந்த வரண்டி மெடிக்கிட்ட போடுறா. இந்த வரம் அங்கே குளோவல் போடக்கூடாது, இங்கே போடணுமா. ஒருத்தன் தூயின் இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சுன்னு வச்சியா, அந்த கொசு பெரிய ஆகிடாது. ஒரு நாள் மூச்சிருக்கு சொல்ல பாம்பு வந்து விடியாதோடே அட லவடே கபால் பாலை போட்டு மறைச்சி விட்டாம்பரு. ஹலோ பாஸ், நீங்கள் தான் பாம்பு பக்குறியா? இன்னைக்கு உன்னை பறக்க விடலாம் பாராடே. இவன் எமௌண்ட்டு போடலையே, இருந்தாலும் உன் டீம் மட்டும்தான் எமௌண்ட்டு போட்டானோ வாங்கிக்க. டே எனிமே நான் சொல்கிறத அப்படியே போய் உன் டீம்மேட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. இந்த கொலையாளன் லெஜண்ட் பிளேயர் வந்து இந்த மேட்செல்லாம் இருப்பாரா, முடிஞ்சா அடிச்சு எமௌண்ட்டு போட்டுக்க சொன்னாரு அப்படின்னு போய் சொல்லு. அது கூடவே இதையும் சொல்லு, உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் மட்டும் இருக்காதுன்னு சொன்னாருன்னு போய் சொல்கிறா பாட்டு. டேஸ் நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம எதுக்காக டீம்மேட்டை வந்து ரிவ்யூ பண்ணாமல் எமௌண்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் இருக்குது. மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் என்னை அடித்து எமௌண்ட்டு போட்டுட்டானோலே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு வந்து ரிவெஞ்ச் எடுக்கலான்னு சொல்லிட்டு பாமா அது இதுன்னு தூக்கி போட்டு பார்த்தா அப்பயும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல ஏறி அடிச்சலாம்னு பார்த்தா ஷீல்டு போட்டுருந்தான். அப்பயும் ஒரு அடி மண்டியில் அடித்து படுக்க வச்சிட்டான். பாமா பிள்ளாவா நீ உள்ளே வச்சு உன்னை கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்று ஒரு ஆள் போட்டு அப்புறமேட்டு நான் ஆரம்பித்த மக்களே. மேட்ச்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ரிவெஞ்ச் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டே இருந்தால் உள்ளேருந்து ஒருத்தன் அடிச்சிட்டான். ஆனால் டேய் என்னை அவன் அடித்தது கூட வலிக்கலடா. நீ ஒரு சிரிச்ச பற்றியா, அதான்டா என்னை போட்டு கொல்லுது. கைஸ் இந்த நாய் தேவையில்லாமல் போய் எனிமீட்ட அடி வாங்கிட்டு என்னை பார்த்து சிரிக்கிறான் திருட்டு தாயோலி. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டவே இல்லை. இங்கே மேட்சில் இங்கேயும் வந்து சிரிக்கிறான் மக்களே. அப்புறமேட்டுக்கு தான் கைஸ் நினச்சேன் ஆப்போனண்ட்டில் கிடையாது எனக்கு எதிரி, என் டீம்மேட்லேயே இருக்கானா எனக்கு எதிரின்ட்டு. நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கணும், எனிமி அடிக்கணும், கில் பண்ணணும்ட்டுலாம் நான் நினைக்கவே இல்லை. இவன் டவுன் ஆனால் ரிவ்யூ பண்ணக்கூடாது, போய் எமௌண்ட்டு போடணும்னு நினச்சிட்டு இவன் பின்னரே தான் போனான். எங்கெங்கெல்லாம் போனான்னா அவன் பின்னரே தான் போனான்.
எனிமி ஒன்று அடிச்சானா அவனை எனிமியை அடிச்சுட்டு நம்ம வந்து இவனை ரிவ்யூ பண்ணக்கூடாது, அமௌண்ட்டு போட்டு இவனை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கூடயே போனேன். இன்னும் 2 அடி அடிச்சிருந்தா நாய் செத்துருப்பான். அதுக்குள்ளே ஒரு என் போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை வந்து அடித்து மேட்சையே வந்து தோக்கடிச்சிட்டோம் நமக்குலே. கைஸ் இங்கே பாருங்களா, இன்னும் நம்மளோட எனிமி வந்து உயிரோட தான் இருந்திருக்கான். பின்னாடியே புறமண்டியில் தட்டி பொறுக்கி வச்சிட்டான் அவனையும். கைஸ் இந்த ரவுண்டில் தான் அவனுக்கு வந்து பெரிய சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது, பண்ண போகிறதே நம்ம தான். இந்த மேட்ச் இருக்கு கைஸ் அவனுக்கு. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சம்பவம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி நம்மளும் சம்பவம் பண்ணிடக்கூடாது. அதனால் வந்து எனிமிகிட்ட மாட்டாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆடணும். இந்த எனிமி பாட்டு பயில எங்கே தான் போனானு தெரியல. ஒரு பாம்பு தூக்கி போட்டோம், ஒருத்தவனும் டவுனாக ஆகல, டேமேஜும் காட்டல. எங்கடா போய் தொலைஞ்சிங்க கைஸ்? எனிமி எல்லாம் இந்த பக்கம் சுற்று போட்டோனோ நம்ம அங்கேருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆடணும் கைஸ். ஏன்னா 3வது ரவுண்டு நம்ம நினைக்கிறது கன்ஃபார்ம் நிறைவேற்றி ஆகணும். நம்ம டீமுட்டு மட்டும் ஷாகட்டும் சொல்லி வயமுல அதுக்குள்ளே டவுன் ஆகிருக்காரு பையன். இந்த வரண்டி பாட்டு ஊட்டியே என்னையவா பார்த்து சிரிக்கிறா இந்த வரண்டாடே. ஏண்டா டே பாட்டு பரமசிவம் இப்போ சரிடா, ஒருத்தன் கீழே விழுந்துருக்கும்போது பார்த்து சிரிக்க கூடாது நோவு பாட்டு ஊட்டி. என்னையாவை பார்த்து சிரியா? இப்போ நீ கீழே இருக்கே எழுந்து வந்து சிரியாண்டாப்பா நூபு தாயோலி. வாப்பா இந்த பாட்டோட ஒன்னையும் போட்டு போலக்கிறேன். வாடாடை கீழே வாடாடை போடாடை. யாருக்கிட்ட தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட இந்த கொலை எண்ணையும் கோவப்படுத்தி பார்த்துட்டீங்களா கைஸ்? இதோட வந்து விட முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உங்களோட மேட்சில் நடந்திருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம். டாடா பை.